Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஆரியில ஒரு சூப்பரான ஹாஃப் ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்களும் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜரி த்ரெட்ல ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஹேண்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சின்னதா கட் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் வளைவாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க மேலே இருக்க அந்த ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பீட்ஸில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க அந்த கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் லைன் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறமா நம்ம நார்மல் நீடில் வந்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க நம்ம த்ரெட் வந்து தெரியாத மாதிரி நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து எம்போசிங்காக தெரியும்.
நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ ஷேப்புக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றியும் இந்த மாதிரி ஆன்டிக் பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் அண்ட் ஜெரி த்ரெட் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். நான் சாரீக்கு மேட்சான ஸ்டோனையும் ஒட்டியிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா சுற்றியும் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கோபுல் ஷேப்பில் வர மாதிரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயே ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். உள்ளே இருக்க அந்த கேப்பில் ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் கொடுத்துக்கலாம். நான் வாட்டர் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே கொடுத்துக்கிறேன். கீழே இருக்க அந்த கேப் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வந்து எடுத்துக்கலாம். அதனோட அவுட்லைன் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம மேலே இருக்க அந்த கேப்பில் வந்து க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். அடுத்து அங்கங்கே நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு சுற்றியும் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி சிம்பிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.